இந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு வாரத்தை துவக்கி இருக்கோம். இந்த திங்கட்கிழமை இந்த காலையில சந்தோஷத்தோடு, உத்வேகத்தோடு, உற்சாகத்தோடு தேவன் தந்த ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள். எப்படி போக போறோம், இன்னைக்கு இந்த காரியம் எப்படி ஆக போகுது, இது நல்ல விதமா முடிஞ்சா ஓகே தான், நல்ல விதமா முடியுமான்னு தெரியலையே, பயமா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. ரொம்பலாம் போட்டு யோசிச்சு உங்களை சங்கடப்படுத்திக்காதீங்க. ஒரு நல்ல கர்த்தர் உங்க கூடவே இருக்காருன்றத தயவு செய்து மறந்துடாதீங்க. இந்த நாளை துவக்கக்கூடிய அன்பு மகனே, அருமை மகளே, இந்த நாள் தானாய் வந்ததல்ல, இந்த நாள் தேவனால் வந்தது. இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருங்க, கொஞ்சம் சிரிங்கல, கொஞ்சம் ஹாப்பியா இருங்கல்ல, கொஞ்சம் மகிழ்ச்சியா இருங்கல்ல. எந்த கப்பலும் மூழ்கி போலங்க. படைத்த தேவன் உங்க வாழ்க்கை என்னும் படகில், கப்பலில் உங்களோடு கூட வர்றதுனால நீங்கள் மூழ்கி போக மாட்டீர்கள். அதனால கவலை பாரத்தை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு இன்னைக்கு உங்க காரிய கடமைகளை எவ்வளவு பெஸ்டா செய்யணுமோ, செய்ய முடியுமோ சிறப்பா செய்வதற்கு இந்த நாளை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த வார்த்தையோடு துவக்குங்கள். நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி இந்த நாளை துவக்குங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் ஒரு நாளும் அவருடைய இரக்கமும் உங்களை விட்டு விலக போவதே கிடையாது. அனாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தவர், காருண்யத்தினால் உங்களை வசீகரித்துக் கொண்டவர், இந்த நாள் வரைக்கும் தாங்கும் அவருடைய மேலான தயவு இறுதி வரைக்கும் உங்களை சுமக்குங்க. அதனால உங்க மனசு சில நேரத்தில் அப்படிதான் சங்கடப்படும், அப்படிதான் பல விதமான குழப்பங்களை கொண்டு வரும். சின்ன விஷயத்த பெருசா காட்டி உங்களை பயமுறுத்திட்டு தான் இருக்கும். அது ஒரு பக்கம் பண்ணிட்டு போட்டோம், அதை பெருசா எண்ணாதீங்க. கர்த்தர் நல்லவரா உங்க கூடவே இருக்கிறாரு, அதை பெருசா நம்புங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த உலகத்துல நீங்க பிறந்திருக்கீங்க, ஒரு நல்ல ஊர்ல இருக்கீங்க, ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்க, ஒரு நல்ல குடும்பத்துல நீங்க பிறந்திருக்கீங்க. யோசித்து பாருங்க. உங்களை கேட்டா நீங்க பிறந்தீங்க, உங்களை கேட்டா நீங்க இந்த குடும்பத்துல பிறந்திருக்கீங்க இல்ல? யோசித்து பாருங்க. இப்போ உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ், உள் உறுப்புகள், கிட்னி செயல்பட்டு இருக்கு, ஹார்ட் செயல்பட்டு இருக்கு, ரத்த குழாய்களுக்குள்ள ரத்தம் போயிட்டு 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 வந்துட்டே இருக்கு, மூளை ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, பிரெயின் ஆக்டிவா இருக்கு. உங்களை கேட்டாங்க இதெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. யோசித்து பதில் சொல்லுங்க. இல்ல தாகம் வருது, தண்ணி குடிக்கிறீங்களே, உங்களை கேட்டா தாகம் வருது இல்ல. தூக்கம் வருது, எப்படி? உங்களை கேட்டுட்டு தூக்கம் வருதா? தூக்கம் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுதா, ப்ளீஸ் 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 கொஞ்சம் தூங்கணும், தூங்கலாமா, கேக்குதா? உங்களை கேட்டுட்டாங்க தூக்கம் வருது. கொஞ்சம் யோசித்து பதில் சொல்லுங்களேன். உங்களை கேட்டுட்டாங்க பசி வருது. உங்களை கேட்காமலே பல தரமான நல்ல விஷயம் அழகா, அருமையா, அற்புதமா நடந்துகிட்டு இருக்கு, அற்புதமா இயங்கிக்கிட்டு இருக்குன்றத தயவு செய்து மறந்துடாதீங்க. உங்களால் எல்லாம் சிறப்பா ஆக போறது இல்லைங்க. நீங்க நம்புற, நம்ம நம்புற ஆண்டவரால தான் எல்லாம் பெஸ்டா நடக்க போகுது. அதனால அவர் மேல பாரத்தை வைங்க. அப்பவனுடைய தெய்வீக திருவார்த்தை சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். உங்களை கேட்டு எதுவும் இங்க நடக்க போறதில்ல. உங்களை கேட்டு சூரியன் உதிக்க போறதில்ல. உங்களை கேட்டு மழை போறது கிடையாது. உங்களை கேட்டு இரவு வரப்போவது கிடையாது. உங்களை கேட்டு எதுவுமே நடைபெற போவது கிடையாது. அப்போ உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் எல்லாமே இருக்கிறது போலவே நீங்க எல்லாத்தையும் மண்ணுக்குள்ள போட்டுவிட்டு ரொம்ப யோசிச்சுக்க, ரொம்பலாம் உங்களை பாதிச்சுக்காதீங்க. உங்களால எதுவுமே நடக்கிறது இல்லையா, உங்களால எதுவுமே ஆகுறது இல்லையா? அப்ப யாராலதான் ஆகுது? ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தை சொல்லுகிறது, கவனமாய் கேளுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நான் திருப்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். தேவ செயல் மனுஷனால அல்ல, தேவ செயலாலதான், தேவனாலதான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால உங்களை கேட்டு எதுவுமே நடக்கலைங்க. அப்புறம் எதுக்குங்க நீங்க உங்களை பெருசா யோசிச்சுக்கிட்டு, பெருசா யூகிச்சுக்கிட்டு,
பெருசா உங்க மனசுல பாரத்தை போட்டுட்டு இந்த திங்கட்கிழமை நீங்க துவக்கணும். இந்த 16ஆம் தேதி நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள். இந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை நீங்கள் மகிழ்ந்து கொண்டாட வேண்டிய நாள். ஏனென்றால் இது தேவன் நீங்கள் கொண்டாடுவதற்காக கொடுக்கப்பட்ட நாள். நீங்கள் திண்டாடுவதற்காக கொடுக்கப்பட்ட நாள் இல்ல. திண்டாடுவதற்கான 1000 சூழ்நிலைகள் வந்தாலும் சொல்லுங்க, எல்லாம் அப்பா கையில இருக்கு, ஆண்டவர் கிட்ட இருக்கு. தாவீது சொல்றாரு பாருங்க, என் கர்த்தர் எனக்காக அம்புட்டையும் செய்து முடிப்பார் இல்ல. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அத நம்ம லாங்குவேஜ்ல சொன்ன அம்புட்டோன்னு நீங்களும் கூட சொல்லலாம். என் தெய்வம், என் ஆண்டவர் இன்னைக்கு எனக்காக எதை வேணும்னாலும் அம்புட்டியா செஞ்சு முடிப்பாரியா. உறுதியா சொல்லி நம்பிக்கையோடு காரியத்தை துவக்குங்க. உங்க கைக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை எதை செய்யணுமோ அதை தரமா செய்யுங்க, பெஸ்டா செய்யுங்க, பெர்ஃபெக்ட்டா செய்யுங்க. படைத்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் நேர்த்தியை பார்த்துக் கொள்வார். ஆகவே உங்களால எதுவும் ஆகுறதில்ல, உங்களை கேட்டு எதுவும் நடைபெற போறதில்லை. அவர்கிட்ட விட்டுருங்க, தாராளமா விடுங்க, கண்மூடித்தனமா அவரை நம்புங்க. ரொம்ப நல்லவருங்க அவரு, ரொம்ப ரொம்ப நல்லவரு. அதனால அவர்கிட்ட பாரத்தை எல்லாம் வச்சுட்டு, அப்பா இந்த திங்கட்கிழமை இந்த 16ஆம் தேதி ஆண்டவர், என்னால காரியம் எல்லாம் ஜெயமா நடக்க போறதில்ல, ஆனா என்னால என்ன கடமைகளை என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் பெஸ்டா செஞ்சிடறேன். ஆனா 100% சக்சஸ ஆண்டவரால நிச்சயமா உங்களுக்கு கொடுக்க முடியும்ன்றத தாராளமா நம்புங்க. ஏன்னா ஜெயமோ கர்த்தரால் வரும். நேற்றைய பாரத்தை இன்றைக்கு சுமக்காதீர்கள். நாளைய பாரத்தை இன்றைக்கு உங்கள் மேல் போட்டுக் கொள்ளாதீர்கள், போட்டுக்கொண்டு திகைக்காதீர்கள். கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு, கர்த்தர் நல்லவர், எனக்காக நன்மையானதை செய்வார், அவர் எல்லாம் செய்வார், அவரால் எல்லாம் முடியும், எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு வேலைக்கு போறீங்களா? நம்பிக்கையோட போங்க. இன்னைக்கு பாதுகாப்பா நீங்க இருப்பீங்க, நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க. படிக்கிற பிள்ளைங்களா, தேர்வு எழுத போறீங்களா? நம்பிக்கையோட போங்க. ஒரு நல்ல காரியத்தை முடிக்கிறதுக்காக போறீங்களா? பயத்தோட போகாதீங்க, திகைப்போட போகாதீங்க. அப்பாவுடைய பாதுகாப்பின் கரம் உங்கள் பயணத்தில் இருக்குங்க. அப்பாவுடைய பிரசன்னம் உங்களை அழகா காப்பாத்துங்க. ஆண்டவருடைய அனுக்கிரகங்கள் உங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிக்குங்க. ஆகவே மகிழ்ந்து களி கூறுங்கள். இந்த நாள் இனிமையான நாள், இந்த நாள் உங்களுடைய நாள், இந்த நாள் நீங்கள் கொண்டாட வேண்டிய நாள். ஆகவே களி கூர்ந்து மகிழுங்கள். டேடி காட் உங்க லைஃப்ல பெரிய காரியங்களை செய்ய போறார். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு நன்மையானது தான் தருவார். அவருடைய செயல், அந்த தேவ செயல், நன்மையான எந்த ஈவையும் பூர்ணமான எந்த வரத்தையும் அளவில்லாமல் உங்களுக்கு வருஷிக்க பண்ணும் என்ற நம்பிக்கையோட சந்தோஷத்தோட கொஞ்சம் சிரிங்களேன். சிரிச்ச முகத்தோட காரியங்களை சிறப்பா செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூடவே இருந்து எல்லா காரியங்களையும் கைக்குடி வர பண்ணுவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை இந்த காலையிலே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகனே, என் அருமை மகளே, உன்னுடைய நல்வாழ்வு சிறக்க, இந்த நாள் உங்களுடைய காரிய கடமைகள் ஆசீர்வதிக்கப்பட, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க, தொட்டதெல்லாம் தொடங்க, உங்களுக்காக, உங்களுடைய ஊழியக்காரனாக, உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாக, உங்களுக்காக நான் பேரன்போடு நான் ஜெபிக்கவிருக்கிறேன். சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணலாமா? அதற்கு முன்பதாக இன்றைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் ஜே முரளி, அன்பு சகோதரி எஸ் மோனிஷா, அன்பு சகோதரி இளவரசி குளோரி மற்றும் அன்பான பிள்ளை அமர்நாத் மற்றும் இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் நம்ம சேர்ந்து ஒருமனப்பட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். இந்த நாள் நீர் தந்த நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக இன்னைக்கு இந்த 16ஆம் தேதி, இந்த மார்ச் மாசம், இந்த திங்கட்கிழமை ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய மனசுல ஒரு அழுத்தமோ, வருத்தமோ, துக்கமோ, சோகமோ, காயமோ, கண்ணீரோ, என்ன குழப்பம் இருந்தாலும் ஏசப்பா நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளுடைய பாரங்கள் எல்லாம் விலகட்டும். அப்பா, கர்த்தர் மேல் உம்முடைய பிள்ளைகள் தங்கள் பாரங்களை வைப்பார்களாக. கலங்காத, துவலாத ஒரு மனப்பக்குவத்தை நீர் தருவீராக தேவனே. இந்த நாளிலும் கூட உடைய பிள்ளைகளுடைய காரிய கடமைகள், போக்குவரவுகள், கொடுக்கல் வாங்கல், திட்ட தீர்மானங்கள், படிக்கிற பிள்ளைகளுடைய தேர்வு காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் அமைந்தருள வேண்டுமென பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக திருநாமத்தினாலே, உத்தம நாமத்தினாலே இந்த சத்தியத்தை கேட்கிற, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களும் இல்லங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. விசேஷமாக இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டுகளை, வருஷங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற அன்பான தெய்வமே, அற்புதமான பிள்ளைகளுக்கு நீங்க தந்திருக்கக்கூடிய இந்த வருஷத்தை, இந்த ஆண்டை, இந்த புதிய துவக்கத்தை அனைத்து ரகமான நன்மைகளால் முடிசூட்டி முடிய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி வாழ்ந்திருக்க செய்ய வேண்டுமென மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தை தொடர்ந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமேயானால் நண்பர்கள், அன்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் என்று உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த வார்த்தையை ஷேர் பண்ணுங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதுவரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். அதுபோலவே நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுடைய பிறந்த நாட்களிலே, உங்களுடைய திருமண நாட்களிலே நாங்கள் உங்கள் பெயரை சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் குறைந்தது ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய தகவல்களை தெளிவாக தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம். வாரி அணைத்து உங்களை வாழ வைக்கக்கூடிய கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.